சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரோட நடிப்பில் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம், அதாவது ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு, இதுதான் பெரும் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஷங்கரோட இயக்கம், இன்னொரு பக்கம் மணிரத்னம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ், இப்படி வரிசை கட்டி அடிக்கிட்டே போகிறாங்க டைரக்டர்ஸை. ஆனாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஏஆர் முருகதாஸோட இணைய போகிறதா ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாப்பின் ஷாக்கர், உபேந்திரா நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் தங்க கருத்தில் மையமாக வச்சு எடுக்கப்படுது எனவும், இந்த படம் பிரம்மாண்டமாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் அதற்கான ப்ரொமோஷன் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதை தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கண்டிப்பாக இந்த படமும் ஜெயிலர் படம் போல் 700 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் என நம்பப்படுது. ஜெயிலர் 1 படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்களே தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்திலையும் நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் எடுக்க போகிறாராம். அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸும் ரெடியாம். அது ரஜினியிடம் சொல்லியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், கூடிய விரைவிலே நம்ம இணையறதுக்கான வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சமீபத்தில் தான் ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் நம்ம சல்மான் கானோட நடிப்பில் சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்திலேயே மொக்க வாங்கி போச்சு. அதற்கு காரணம் அவுட்டேட்டடான ஸ்டோரி, மேலும் மாஸ் சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கதையில் ஒன்றுமே இல்லை, திரைக்கதை சுத்தமாக ஈடுபடலை. ஏஆர் முருகதாஸ், ஷங்கர் போன்ற இயக்குநர்கள் எல்லாருமே அவுட்டேட்டட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இனி அவங்களால முன்னுக்கு வர முடியாது என விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்குது. ஏஆர் முருகதாஸ் இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மதராசி படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என நம்ம ஏஆர் முருகதாஸ் நம்பிக்கொண்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் கஜினி படத்தையும் மீண்டும் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த முறையாச்சு தலை தப்புதா இல்லை தர்பார் படம் மாதிரி ஆகுதான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்